ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான், என் தம்பி ஒய்ஃபு, அப்புறம் என் தம்பி பையன், நாங்கள் 4 பேருமே ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பயங்கர பசி. அப்புறம் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கொண்டு போயிட்டு நிப்பாட்டோம். போகிற வழியில் அவ்வளோ அழகான பூச்செடிங்கெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அப்புறமா சரி நம்ம பசிக்குது சாப்பிட போவோம்னு பார்த்தா ஹோட்டலில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே மெனு கார்டை பார்த்தோம். என்ன தான் மெனு கார்டு பார்த்து செலக்ட் பண்ணாலும் நம்ம எப்போவும் சாப்பிட்ற அதே இட்லி பூரி தான். ஃபைனலாக இட்லி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அந்த இட்லியில் கார சட்னி செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் அந்த சட்னி இருக்குது பாருங்கள், கடல சட்னி, மொத்தமே பச்சை மிளகா போட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பூரி ஒரு செட்டு கேட்டால் 3 பூரி கொடுத்துட்டாங்க. சாப்பிடவே முடியலை. அப்புறமா சரி டெஸ்ட்டு பண்ணலான்னு ஒரு லாலிபாப் வாங்கினோம். புளியம்பழமில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது முடித்த உடனே கொஞ்சம் கடலை சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸு சாப்பிட்டு திரும்ப நாங்கள் பெங்களூருக்கு நோக்கி போயிட்டுருந்தோம். போகிற வழியிலலாம் பில்டிங்ஸு அவ்வளோ அழகாக இருந்தது. சிட்டியில் வாழ்ந்தால் பெங்களூர் சிட்டியில் தாங்க வாழணும்னு நினச்சோம். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்கேபுரம் கிட்ட வரும்போது ஒரு தொங்கும் பாலத்தை பார்த்தோம். அவ்வளோ அழகான பாலமுங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த பாலம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது தொங்கும் பாலம். ஃபைனலாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். அதுதான் நம்ம கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஜஷ்வந்த்பூர், பெங்களூர். அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸே. கேம்பஸுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல தம்பிக்கு ஹாஸ்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்தது, அதுக்கப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டல். அப்படியே போயிட்டே இருந்தோம். வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்டலுக்கு வந்துட்டு ஹாஸ்டல்லலாம் திங்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க ரூம்ஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு காலேஜோட ஃபஸ்ட்டு டே ஆடிட்டோரியமுக்கு போனோம். எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் தெரியுங்களா, பயங்கரமாக இருந்ததுங்க. 2300 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி கெப்பாசிட்டி அந்த ஆடிட்டோரியம். அப்புறமா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. டான்ஸஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அந்த ஸ்டார்டிங். அவங்களோட ஸ்பீச், டான்ஸு, சிங்கிங்கு எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. पूज्यतां राज्यम् अश्नुतां यथा स्यात् ते हितं स्वर्गे तथैव भवताद्भुवि देहि भोजनम् अस्मभ्यं पापर्णं क्षम्यतां त्वया यदास्माभिः प्रमादान्नः पाहिताय स्वदुर्जनात् यदास्माभिः प्रमादान्नः पाहिताय स्वदुर्जनात्. स्वर्गे तथैव भवताद्भुवि देहि भोजनम् अस्मभ्यं पापर्णं क्षम्यतां त्वया यदास्माभिः प्रमादान्नः पाहिताय स्वदुर्जनात् यदास्माभिः प्रमादान्नः पाहिताय स्वदुर्जनात्. இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க காலேஜில். அவ்வளோ நல்லா இருந்தது. கடைசியாக கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியோட
காலேஜோட ப்ரேயர் சாங் அது பாடி முடித்தாங்க. அவங்க அந்த ப்ரேயர் சாங் முடிஞ்ச உடனே லைன் பை லைனாக ஒவ்வொருத்தராக அழகாக நடந்து போன காட்சியை வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. முடிச்சிட்ட பிறகு நாங்கள் எல்லோரும் கீழே இறங்கி கேன்டீன் பக்கமாக வந்தோம். கேன்டீனில் செம்ம கூட்டம். சரி எப்படியும் அடித்து பிடிச்சி பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு எக் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த காலேஜுக்கு வெளியில் வந்தால் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு அவ்வளோ பெருசு. எங்கள் தம்பி பையனுக்கு ஃபுட்பால் கிரவுண்டு பார்த்தாலே வந்து பயங்கர உயிர். அவனுக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் பார்த்த உடனே எங்களுக்கும் சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஃபைனலாக நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.